வீடுகளில் நாம் படிகாரம் உபயோகிப்போம். ஏன், எதற்கு என்று ஆன்மீக குறிப்பு மற்றும் அறிவியல் குறிப்பை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். முதலில் அறிவியல் பார்வையில் என்ன என்று பார்க்கலாம். படிகாரம் கிருமி நாசினிகள் மற்றும் சுத்திகரிப்பு பண்புகளை கொண்டுள்ளது. நீர் அல்லது காற்றில் பயன்படுத்தப்படும் போது அது பாக்டீரியாவை சுத்தப்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளது. இது வீட்டில் சுகாதாரம் மற்றும் தூய்மைக்கானது நடைமுறை கருவியாக அமைகிறது. வீட்டின் வெவ்வேறு பகுதிகளில், குறிப்பாக மூலைகளில் படிகாரத்தை வைப்பது எதிர்மறை சக்திகளை உறிஞ்சுவதற்கு உதவுகிறது மற்றும் வெளிப்புற தீங்கு அல்லது தீங்கிழைக்கும் நோக்கத்திலிருந்து வீட்டை பாதுகாக்கிறது என்று நம்பப்படுகிறது. எதிர்மறை அதிர்வுகளை நடுநிலையாக்க வாழ்க்கை அறையின் ஒரு மூலையில் ஒரு கிண்ணத்தில் படிகாரத்தை வைப்பது ஒரு பிரபலமான நடைமுறையாகும். பல ஜோதிட நிபுணர்கள் ஆன்மீக சுத்திகரிப்புக்கு படிகாரத்தை பயன்படுத்த பரிந்துரைக்கின்றனர். குளியல் நீரில் படிகாரத்தை கரைப்பது ஒரு நபரை பற்றி கொண்டிருக்கும் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களையும் அல்லது தீய தாக்கங்கள் நீக்கி மன அமைதியையும் உணர்ச்சி நிலைத்தன்மை மேம்படுத்தும் என்று கருதப்படுகிறது. நிதி வாய்ப்புகளை மேம்படுத்தவும் படிகாரம் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு எளிய சடங்கு என்பது செல்வத்தை ஈர்க்கவும் நிதி சிக்கல்களை தடுக்கவும் பணப்பெட்டியிலோ அல்லது பெட்டகத்திலோ ஒரு சிறிய துண்டை வைப்பதாகும். படிகாரத்தின் சுத்திகரிப்பு பண்புகள் பொருளாதார நல்வாழ்வுக்கு நீட்டிக்கப்படுகின்றன, நிதிநிலைத்தன்மையை அதிகரிக்கவும் பணப்புழக்கத்தில் ஏற்படும் எந்தவொரு தடைகளையும் தடுக்கின்றன என்ற கருத்தில் இந்த நம்பிக்கை வேரூன்றியுள்ளது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் யாராவது தூக்க கலக்கத்தால் அல்லது கெட்ட கனவுகளால் அவதிப்பட்டால் அவர்களின் தலையணையின் வைத்தால் தூக்கத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது என்று கருதப்படுகிறது. எதிர்மறை ஆற்றல்களை தடுக்கவும் ஒளியை சுத்தப்படுத்தவும் எதிர்மறை அதிர்வுகளை உறிஞ்சி நேர்மறையான சூழ்நிலையை மேம்படுத்துவதன் மூலம் எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கவும் உதவுகிறது என்று கருதப்படுகிறது. படிகாரம் பல நூற்றாண்டுகளாக மருத்துவம் மற்றும் சுத்திகரிப்பு நோக்கங்களுக்காக மட்டுமல்லாமல் அதன் ஜோதிட முக்கியத்துவத்திற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. வாஸ்து சாஸ்திரம் மற்றும் பாரம்பரிய இந்து நம்பிக்கைகளின்படி இந்த எளிமையான படிகம் சக்தி வாய்ந்த ஆற்றல் சமநிலைப்படுத்தும் பண்புகளை கொண்டுள்ளது. வீட்டின் மூலைகளில் சிறிய படிகார துண்டுகளை வைக்கவும் அல்லது பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு துளியில் தொங்கவிடவும் இந்த எளிய தீர்வு எதிர்மறை மற்றும் தீய தாக்கங்களுக்கு எதிராக ஒரு கண்ணுக்கு தெரியாத கேடயத்தை உருவாக்கும் என்று கருதப்படுகிறது. சிலர் வீட்டிற்கு வெளியே எதிர்மறை ஆற்றல்களுக்கு ஆளாக நேரிடும் என்று உணரும் போது தங்கள் பைகளில் படிகாரத்தை வைத்திருப்பார்கள். படிகாரத்தை தண்ணீரில் கரைத்து வீட்டைச் சுற்றி தெளிக்கவும், குறிப்பாக ஒரு பெரிய வாழ்க்கை நிகழ்வு அல்லது நோய்க்கு பிறகு சுற்றுச்சூழலை சுத்தம் செய்யவும் உதவும் என்று கருதப்படுகிறது. இது வீட்டில் ஆற்றலை புதுப்பிக்க உதவும் என்று கருதப்படுகிறது.